ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் வந்திருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி யார் யார் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நேற்று வந்து பிரஜின் எவிக்ட் ஆனது எல்லாருக்கும் தெரியும். அந்த எவிக்ஷன் வந்து பார்த்திங்கனாவே அவருக்கு நார்மலாக அவருக்கு வந்து பேப்பர் ரவுடி அந்த மாதிரி ரொம்ப ஒரு நெகட்டிவான இது இருந்தது. ஆனால் எவிக்ஷனுக்கு அப்புறம் என்னவோ தெரியலை, அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வந்திருக்குது. ஏன்னா அவர் வெளியே வந்து அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணி இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு விஜய் டெலிவிஷனில். நீங்கள் பாருங்கள், பார்க்கலன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட்டும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க, பட வாய்ப்பு கிடைக்கணும் உங்களுக்கு, உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பிரஜினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரஜின் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சாந்திரா வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோட செம்ம சண்டை போட்டுட்டு அப்படி ஒரு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சாந்திரா வந்து வேணும்னு ஆக்டிங் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா உண்மையாலுமே அவங்களுடைய எமோஷனை எப்படி காட்ட முடியாமல் காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாமினேஷன் இது போச்சு. அது பார்த்திங்கன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள் வந்து இந்த முறை வந்து நாமினேஷன் இதெல்லாம் வரலை, அது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த முறை வந்து எஸ்கேப் ஆகிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இப்போது ஃபஸ்ட்டில் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வினோத், அடுத்து சபரி, கம்ருதீன், சாந்திரா, வியானா, எஃப்ஜே, ரம்யா இவங்களாம் தான் நாமினேஷனில் இருக்கிறாங்க. அமித் தான் வீட்டுடைய கேப்டன், அது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ மிச்சம் எல்லாருமே நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அல்லது ரம்யா தான் போவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரம்யா போன வாரமே விஜய் சேதுபதி கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.